சிக்கன் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலா இறங்குறதுக்கு சென்டரில் ஸ்லிட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நம்ம சிக்கன் தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க. சிக்கன் மேரினேட் பண்ணி 1 ஹவரோட அதிகமாகவே ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கண்டெய்னர் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆகணும். போதும், இந்த அளவுக்கு போதும். 1 டே பிஃபோர் கூட நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம். நல்லா ஜூஸ் இறங்கும். ஓகே, 2 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். இதில் ஓகே, இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட். நான் டைமர் வச்சு 2 பக்கமும் 10 மினிட்ஸ் இருக்கேன். அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸ்மோக் பெப்பரிக்கா இருந்தால் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைமர் வச்சோம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா ரோஸ்ட். ஓகே, நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டோம். அதை ரோஸ்ட் பண்ணதுக்கு நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த பட்டரில் சேர்த்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். பொட்டேட்டோ, கேரட்டு நம்ம பட்டரில் சாட்டே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக அப்படியே ரோஸ்ட் ஆகி வர மாதிரி நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இது சிக்கனோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அனியனும் இந்த வெஜிடபிள் கேரட் பொட்டேட்டோவோட சாட்டே பண்ணிங்க. பீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பீன்ஸ் கூட ஆப்ஷனல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஆனியன், பொட்டேட்டோ, கேரட் இதெல்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகும். பெப்பர் போட்டுக்கலாம், பெப்பர் பவுடர். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பட்டர்ல ரோஸ்ட் ஆகிட்டு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து பட்டர்ல அப்படியே சாட்டே பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சைட்ல வச்சுலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி பீன்ஸ் கூட நீங்க லைக் பண்ணீங்கன்னா பீன்ஸ் கூட இதே மாதிரி பொட்டேட்டோ கேரட்டோட பாயில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணிட்டோம். சாப்பிடும்போது லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மெத்தடை நீங்க செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.